ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அட்லி டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கிற தளபதி 63 பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்திலிருந்து சமீப காலமாக எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருக்கிற நிலைமையில் சன் டிவி படத்தை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தளபதி 63 படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி தான் வாங்கியிருக்காங்களாமா. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சன் டிவியை தங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சர்க்கார் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண சன் டிவி தான் அந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவருடைய பேட்டை, தல அஜித்துடைய விஸ்வாசம் அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற பெரிய படங்களாக பார்த்து டார்கெட் பண்ணி சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸை வாங்கிடுறாங்க. அந்த வகையில் இப்போது தளபதி விஜயுடைய 63வது படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸையும் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தெரி படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸையும் சன் டிவி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மெர்சல் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை ஜி நெட்வொர்க் வாங்கிட்டாங்க. எந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கினாலும் அதை சீரியல்குள்ளையெல்லாம் நுழைச்சி படத்தை ப்ரொமோட் பண்ண எந்த லெவல்லையும் இறங்கி செய்வாங்க. அதுலேயும் இது சன் டிவியுடைய ஃபேவரட்டான தளபதி படம் அப்படிங்கிறதால படத்துடைய ப்ரமோஷனை வேறு லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போது தளபதி 63 படத்துடைய படப்பிடிப்பு சென்னை காசிமேடு பகுதியில் N4 ஹார்பர் பக்கத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த படப்பிடிப்பில் நயன்தாராவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தளபதி ரசிகர்கள் எல்லாம் படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சன் டிவி கொடுத்துருக்கிற இந்த அப்டேட் செம்ம எனர்ஜியை கொடுத்துருக்கு.